இன்னைக்கு நம்ம வீடியோவில் எல்லாருக்குமே ரொம்ப விருப்பமான டீ கடை உப்பு பிஸ்கட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு கப்பு கோதுமை மாவு இருந்தால் போதுங்க. இந்த பிஸ்கட்டை நீங்களே உங்கள் வீட்டில் ரொம்பவே சூப்பராக செய்யலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலேட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டீ கடை உப்பு பிஸ்கட்டு செய்கிறதுக்காக 4 ஸ்பூன் அளவுக்கு ஜீனி எடுத்துக்கோங்க. இது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச ஜீனியை வேற ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இது கூடவே 1/4 கப் அளவுக்கு வாசனை இல்லாத சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெய் கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்துருக்கிறது சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த உப்பு ஜீனி எல்லாம் சேர்ந்து நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு நல்லா கலக்கி கொடுத்துருங்க. கைவிடாமல் ஒரு 5 நிமிஷம் நல்லா கலக்கி கொடுங்க. இப்போது ஜீனி உப்பு எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் கோதுமை மாவு அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கோங்க. இந்த ஓமத்தை கை வச்சு நல்லா கசக்கிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்படி சேர்க்கறதுனால இந்த பிஸ்கட்டில் நல்ல ஒரு வாசனையாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்ககிட்ட ஓமம் இல்லைன்னா 1 ஸ்பூன் ஜீரகம் மட்டுமே சேர்த்துட்டு மாவை இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பிஸ்கட் மாவில் நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. எண்ணெயிலே இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு மாவு சாஃப்டாக இருக்கணும். இப்போ ரொம்பவே சூப்பராக பிஸ்கட் மாவு தயாராகிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த பிஸ்கட்டை வேக வைக்கிறதுக்காக ஒரு கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு மூடியோ இல்லை ஸ்டாண்டோ போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் அப்படியே நல்லா சூடாக விட்டுருங்க. மூடி போட்டதுமே ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக குறைச்சி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பிசைஞ்சு வச்சுருக்க பிஸ்கட் மாவை எடுத்துகிட்டு ஒரு பட்டர் ஷீட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த பிஸ்கட் மாவை நல்லா விரித்து விட்டுக்கோங்க. நான் விரித்து விட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு கனமாக இருக்குன்னு. ரொம்பவும் லேசாக போயிடக்கூடாது. பிஸ்கட் மாவு கொஞ்சம் கனமாக இருக்கணும். இதுக்கு மேலே இந்த மாதிரி லேசாக பட்டர் ஷீட்டை வச்சுட்டு நல்லா சமப்படுத்தி ஒரே ரவுண்டாக நல்லா கையை வச்சு விரித்து விட்டுக்கோங்க. உங்ககிட்ட பட்டர் ஷீட் இல்லைன்னா நீங்கள் பால் கவர் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். இப்போது பிஸ்கட் மாவை இந்த அளவுக்கு விரித்து விட்டுட்டு இதுக்கப்புறம் இந்த பிஸ்கட்டை கட் பண்ணி எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ரவுண்டாக ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்கோங்க. டீ கடையில் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்கட்டோட சைஸு பெருசாகவே இருக்கும். உங்களுக்கு விருப்பமான அளவுக்கு நீங்கள் வீட்டில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பிஸ்கட்டையும் கட் பண்ணி எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்க மாவெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாவை வேஸ்ட் பண்ண வேணாம். இந்த மாவை திரும்பவும் நீங்கள் பிஸ்கட் பண்ண பயன்படுத்திக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க பிஸ்கட் எல்லாமே நீங்கள் கையில் எடுக்காமல் இந்த மாதிரி தோசை கரண்டிலையோ இல்லை கத்திலே எடுத்திங்கன்னா அப்போ உடையாமல் அழகாக வரும். இதே மாதிரி எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பிஸ்கட்டை வேக வைக்கிறதுக்காக ஒரு தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சமாக கோதுமை மாவு தூவிட்டு இதுக்கப்புறம் ஒவ்வொரு பிஸ்கட்டாக சேர்த்துக்கோங்க. ஒரு தட்டில் 4 இருந்து 5 பிஸ்கட் வரைக்கும் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த பிஸ்கட்டை வேக வைக்கிறதுக்காக நம்ம ஏற்கனவே இந்த பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணியாச்சு. 10 நிமிஷம் நல்லா சூடாயிருச்சு. இதுக்கப்புறம் இந்த பிஸ்கட் உள்ள தட்டை இந்த ஸ்டாண்டு மேலே இப்படி வச்சுருங்க. வச்சுட்டு இதுக்கப்புறம் மூடி போட்டு வச்சுருங்க. தட்டு வைக்கும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து வைங்க, கையில் சுட ஆரம்பிச்சிரும். இந்த பிஸ்கட் வேகிறதுக்காக 30 நிமிஷம் டைம் கரெக்டான அளவு. 30 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் வேக விடாதீங்க. பிஸ்கட்டு ரொம்ப கருகி போக ஆரம்பிச்சிரும். இப்போ 30 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்கட்டு நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த ஓரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா செவந்து இருக்கும். இந்த மாதிரி பிஸ்கட்டோட ஓரங்கள்லாம் செவக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த பிஸ்கட்டு ரொம்பவே சூப்பராக வெந்துருச்சு. நீங்கள் வெளியில் எடுத்துருங்க. இதுக்கு மேலே நீங்கள் அடுப்பில் வச்சிங்கன்னா பிஸ்கட்டு கருகி போயிடும். இந்த உப்பு பிஸ்கட்டை நீங்கள் அடுப்பில் இருந்து எடுத்துட்டு 10 நிமிஷம் அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டு அதுக்கப்புறம் உடச்சி சாப்பிட்டு பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.